இவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, நமது ஆனந்த ஒளி டிவி யூடியூப் சேனலில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒரு சிவ எந்திரம் உங்களுக்காக நான் தந்துட்டுருக்கேன், சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஒரு நோட்டு தனியாக போட்டுக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நாங்கள் சொல்கிற இந்த எந்திரங்களை நம்பிக்கையோடு ஒரே ஒரு முறை வரைந்து நாங்கள் சொல்கிற மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். சரிங்களா? இந்த வாரம் அதாவது 29/6/2026 பௌர்ணமி அன்னைக்கு ஆனி 15ஆம் தேதி திங்கட்கிழமை நாம் வரைய வேண்டிய எந்திரம் பாருங்கள், வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி தான் வரையணும். ஒரு நோட்டில் குறிப்பு சுத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் வரையணும். அசைய உணவு எடுத்திருக்கிறவங்க, மாதவிலக்கான நேரத்தில் இருக்கிறவங்க இதை வரையக்கூடாது. இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் எந்திரங்களை வரையக்கூடாது. சரிங்களா? கவனமாக இருங்க. சுத்தமாக இருக்கிறவங்க மட்டும் வரைங்க. வடக்கு தசை நோக்கி ஒரு இடத்தில் அமைதியாக அமருங்க. ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர எந்த நேரத்தில் வேணால் நீங்கள் வரைய அமரலாம். வடக்கு தசை நோக்கி அமர்ந்து இந்த எந்திரத்தை வரையணும். குறிப்பு, இந்த எந்திரத்தை வரைந்து வழிபாடு செஞ்சு முடிக்கிற வரைக்கும் யார்ட்டையும் பேசக்கூடாது, எழுந்து போகக்கூடாது. வரைந்தால் முழுமையாக வரைந்து வழிபாடை முடிச்சுட்டு அதன் பிறகுதான் எழுந்து உங்களுக்கு அடுத்த கட்ட வேலையை பார்க்கணும். சரிங்களா? இந்த எந்திரத்தை நோட்டில் வரைஞ்சி நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி சந்தன குங்கும திலகமிட்டு அந்த எந்திரத்தின் மைய புள்ளியை, அந்த இம்முங்கிற அந்த புள்ளியை பார்த்து திருச்சிற்றம்பலம் 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 அப்படின்னு 108 முறை சொல்லி சிவ வழிபாடை பண்ணிட்டு மனதார சிவனை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த நோட்டை எடுத்து பூஜை அறையில் வச்சிருங்க. வேற யார் கண்ணிலும் இந்த நோட்டு படக்கூடாது. அதாவது வெளிநபர்கள் யாரும் இதை பார்க்காம பார்த்துக்கோங்க. இந்த வாரம் இந்த எந்திரத்தை வரைகிறதுனால நாள்பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் நீங்கி ஓடும். சிவன் அருளால் உங்கள் குடும்பத்தில் நிம்மதியும் ஆரோக்கியமும் மேம்படும். கஷ்டங்கள் நீக்கும் இந்த சிவ எந்திரத்தை வரைந்து சிவன் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்க. நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஆனந்த ஒளி டிவி. இந்த டிவியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நல்லது நடப்பதற்காக பல ஆன்மீக குறிப்புகள், சின்ன சின்ன தாந்திரிகங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனைக்கு தாந்திரியம் தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நிச்சயமா அதுக்கு ஏதாவது ஒரு சூட்சமாக நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இந்த சேனலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்காவது எடுத்து சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அவங்கள அறிவுறுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீக தாந்திரிகத்தில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.